வணக்கம். நான் உங்கள் முகமத். இன்றைக்கி A123 தமிழ் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நோக்கியா ஃபோனை கஸ்டமர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதோட நம்பர் என்னென்னா நோக்கியா RM1172. இதுதான் இதோட மாடல் நம்பர். கஸ்டமர் தண்ணியில் போட்டாங்களாம். ஆன் பண்ணி பார்ப்போம். தண்ணியில் போட்டுலேருந்து இப்படி ஒயிட் டிஸ்பிளே தான் வருது. சரி வாங்க, இதோட பேனல் எல்லாத்தையும் போர்டு எல்லாத்தையும் கட்டி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனலில் கட்டுவோம். ஃப்ரண்ட் பேனலில் கட்டியாச்சு. அடுத்து போர்டை கட்டுவோம். போர்டையும் கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஐ ஸ்கேன் பண்ணுவோம். மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா போர்டையும் இப்படி தான் ஐ ஸ்கேன் பண்ணுவோம். பாருங்கள், டிஸ்பிளே கனெக்டர் கிட்ட கரெக்டாக வாட்டர் டேமேஜ் இருக்கும் ஒன்று. அது மாதிரி இந்த சிம் கார்டு டிரைவ் கிட்டே ஒரு சின்ன ஒரு வாட்டர் டேமேஜ் இருக்குது. வேறு எங்கிட்ட அவ்வளோ தெரியலை, அதனால தான் ஒயிட் டிஸ்பிளே வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அதை க்ளீன் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அந்த வாட்டர் டேமேஜை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கு. ஆனாலும் ஒயிட் டிஸ்பிளே தான் வருது. அப்போ கம்ப்ளைண்ட் வேறு என்னமோ இருக்குது. அந்த வாட்டர் டேமேஜ் மட்டும் இல்லை, வேறு ஏதோ செக்ஷன் ஏதோ ஃபால்ட் ஆகிருக்கு. அதனால் ஒயிட் டிஸ்பிளே வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டிஸ்பிளே கனெக்டரை கனெக்டி ஃபுல்லாக டிஸ்பிளே கழட்டிட்டு இந்த டிஸ்பிளே கனெக்டர் பார்த்தீங்களா, ஜூம் பண்ணிக்கிடுது பாருங்கள். டிஸ்பிளே கனெக்டரில் எல்லா பின்லையும் கரெக்டாக வேல்யூ இல்லைன்னா வந்து க்ரௌண்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஒன்று வேல்யூ வரணும், இல்லைன்னா பீப் சவுண்டு வரணும், பஸ்ஸர் சவுண்டு. சில லைன் வந்து கனெக்டிவிட்டி இருக்காது. இப்போ நான் செக் பண்ணதில் இந்த பின்லேருந்து இந்த ரிஜிஸ்டருக்கு வரக்கூடிய லைன் வந்து கட் ஆகிருக்கு. அதனால் நம்ம டிஸ்பிளேயில் வந்து ஒயிட் டிஸ்பிளே வருது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நம்ம டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்பிளே எடுத்து அந்த டிஸ்பிளேயோட கனெக்டரில் இந்த டிஸ்பிளே இந்த மதர் போர்டில் இருக்க கனெக்டர் எங்கிட்டு அந்த பின்னு ஜாயிண்ட் ஆகுமோ அந்த பின்னில், டிஸ்பிளே பின்னில் இங்கேருந்து ஒரு ஜம்பர் அடித்து இந்த ரிஜிஸ்டர் பக்கம் ஜம்பர் அடிக்க போகிறேன். ஜம்பர் அடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ ஜம்பர் அடித்தாச்சு பாருங்கள். இப்படி தான் அடிச்சிருக்கேன். இப்போ இதை போர்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஒயிட் டிஸ்பிளே சரி ஆகிட்டான்னு பார்ப்போம். பேக் டோரை போட்டுக்கலாம். பேட்டரியை மாட்டிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நோக்கியா வந்துருச்சு. டிஸ்பிளே சால்வ் ஆகிடுச்சு. ஒயிட் டிஸ்பிளே போயிடுச்சு. இப்போ நோக்கியான்னு வந்துருச்சு. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க. அப்படின்னா தான் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். கமெண்ட் பண்ணுங்கள், அனைவருக்கும் என்னோடய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னோடய சேனலை கமெண்ட் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு வந்து
இன்னும் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.